505 வாக்குறுதி கொடுத்துருக்கீங்களாங்க. நீங்கள் 505 வாக்குறுதியில் 80% நிறைவேற்றிட்டேன்னு நீங்கள் சொல்கிறீங்களா? அப்புறம் ஏன் ஓட்டு கேட்டு போகிறீங்க? அதில் தானேங்க இந்த சம வேலைக்கு சம ஊதியம். இன்றைக்கி நடக்கிற போராட்டங்கள் மட்டும் சம வேலைக்கு சம ஊதியம், இந்த ஓய்வூதியத்தை சம்மந்தமான போராட்டம், தொகுப்பூதிய ஆசிரியர்கள் வந்து 16,000 பேர் தமிழ்நாடு முழுவதும் ஒர்க் பண்ணுறாங்க பாருங்கள். கேண்டி கிராஃப்ட்ஸ், ஓய்வூதியம், வேளாண்மை, அந்த மாதிரி இப்போ பகுதி நேர ஆசிரியர்கள், தொகுப்பூதிய ஆசிரியர்கள், அவங்க 16,000 பேர் போராடிக்கிட்டு இருக்காங்க. தமிழகம் முழுவதும் உள்ள செவிலியர்கள் 8,500 பேர் எங்களுக்கு பணி நிரந்தரம் வேணும்னா 1000 பேருக்கு தான் பண்ணியிருக்கீங்க, பாக்கி பேருக்கு கொடுக்கல. அப்போ அதில் அங்கே என்ன கட்சிக்காரங்களை பார்த்து கொடுத்தீங்களாங்கிற ஒரு சந்தேகம் வந்துகிட்டு இருக்கு. அது ஒரு செவிலியர்கள் போராடி கொண்டு இருக்கார்கள். ஏறக்குறைய 2000-3000 ஊராட்சி செயலாளர்கள் இங்கே வந்து சென்னையில் தலைமைச் செயலகத்தை சுற்றி அங்கங்கே நின்று போராடி கொண்டிருக்கிறார்கள். அதுபோல் வந்து தூய்மை பணியாளர்கள் டிசைனாக போராடுறாங்க. மெரினா கடற்கரையில் ஒரு பக்கம் போராடுறாங்க, ஒரு பக்கம் கருணாநிதி சமாதியில் போராடுறாங்க, ஒரு பக்கம் இதில் கூவாற்றில் இறங்கி போராடுறாங்க. ரவிக்குமார் போன்றவங்க வழியே இல்லாமல், மருத்துவ செலவு கூட வழி இல்லாமல் தற்கொலை செய்து கொண்டும் இறந்து போகிறாங்க. நாங்கள் என்ன கேட்குறோம், நாங்கள் திரும்ப திரும்ப கேட்குறது, ஒடுக்கப்பட்ட மக்களுடைய பிரதிநிதின்னு திரும்ப சொல்லிக்கிறார்ல. வெங்கவேலில் பாதிக்கப்பட்டது யார்? ஒடுக்கப்பட்ட மக்கள். தூய்மை பணியாளர்களில் 80-90% யார்? ஒடுக்கப்பட்ட மக்கள். ஒடுக்கப்பட்ட மக்களுடைய உண்மையான பிரதிநிதியாக நீங்கள் நான் திரும்ப திரும்ப எனக்கு மனசுக்குள்ளார தோன்றது, அப்போ வந்து எங்கேயோ இருக்கிற ராம்கி நிறுவனம் வந்து ஓட்டு போட்டுருமா? அவன் மாதம் வரைக்கும் 23,000 சம்பளம் வாங்கிட்டு இருக்கான். நீ 16,000 தான் உனக்கு நாளையிலேருந்து சம்பளம்னா, இந்த 23,000த்துக்கே அவன் வந்து 5,000 ரூபா பட்ஜெட், துண்டு விழுகிற பட்ஜெட்டை தான் போட்டு வச்சுருப்பான். ஆமாம், 30,000த்துக்கு செலவு வச்சுருப்பான். ஆமாம், நீ அதையும் குறைச்சி நீ 14,000த்துக்கு கொண்டு வந்தீங்கன்னா, அப்போ அதில் என்ன, அதிலோட இவ்வளவு பிரச்சனையும் தாண்டியும் நீங்கள் வந்து இப்போ 2 மண்டலம் கேள்விப்பட்டீங்களா இல்லையா? 8வது மண்டலத்தையும் நீங்கள் வந்து ஹேண்ட் ஓவர் பண்ணுறதுக்கு தீர்மானம் நிறைவேற்றியாச்சு. எல்லாத்தையும் முடிச்சுட்டு நீங்கள் வந்து நான் நல்லது செய்கிறேன் அப்படின்னு சொன்னால் யாராவது நம்புவாங்களா? அதை எங்கேயாவது வந்து முழு பூசணிக்காக சோத்தில் முறைக்கிறதுன்னு சொல்லுவாங்களே, அப்படி ஒரு செயலை வந்து ஸ்டாலின் அவர்கள் செய்து கொண்டு நல்லாட்சி நடப்பதாக ஒரு 2 மாத நிலையில் பேட்டியெல்லாம் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. நாங்களும் வாட்ச் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறோம். குறிப்பாக நாங்கள் கேட்குறது, இந்த ராம்கி நிறுவனம் வந்து ஓட்டு போட முடியாது, இந்த மக்கள் தானே ஓட்டு போடணும். அப்போ இதை தாண்டிய அந்த ராம்கி நிறுவனத்தை ஆதரிக்க வேண்டிய சுச்சுவேஷன் ஏன் உங்களுக்கு வருது? அப்போ இந்த கான்ட்ராக்டை நாங்கள் தர்றோன்னு ஒரு 200 கோடியோ 300 கோடியோ அதென்டிகேட்டடாக சொல்லலைனாலும் இதற்கான முகாந்திரம் இருக்கா இல்லையா? இப்போ கட்டிங்க வாங்கிக்கிட்டு தான் அதை ஹேண்ட் ஓவர் பண்ணுறீங்க. ஏன்னா ஓட்டு போடுற மக்களே வேண்டாம், அதை தாண்டி அது பின்னால் ஏதோ ஒன்று இருக்குங்கிறத தெரியுதா இல்லையா? அடுத்து ஊழலுடைய ஊற்றுக்கண்ணாக இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழக அரசு திகழ ஆரம்பிச்சிட்டு